இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை மிரட்டுகின்ற வகையில் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளும் கட்சி திமுகவின் மிரட்டலுக்கு மிரண்டு போகிறதா பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். அண்டம் கிடுகிடுக்க நாங்கள் போராட்டம் நடத்தப் போகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினை கோட்டையிலே வந்து எத்தனை முறை இடஒதுக்கீட்டுக்காக சந்திப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று தமிழின போராளி ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியதற்கு பிறகு திமுக பல்வேறு நாடகங்களை அரங்கேற்ற ஆரம்பித்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டிற்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறோம் என்று திமுக அரசு பகிரங்கமாக சொல்லாமல் கொண்டக்கோட்டை மறவர் சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தின் தலைவர் என்கின்ற பொன் பாண்டியன் என்பவரை வைத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு பொய்யான தகவலை கொடுத்து ஒரு பொய்யான புள்ளி விவரங்களை கொடுத்து அதை மக்கள் மத்தியிலே பரவச் செய்திருக்கிறது இன்றைய திமுக அரசு. செய்தி நிறுவனங்களை அழைத்து மிரட்டுகிறது திமுக அரசு, மிரட்டுகிறது ஸ்டாலினுடைய சர்க்கார். இந்த செய்தியை உங்கள் செய்தி நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்துங்கள், இல்லையே விளைவுகள் விபரீதமாகும் என்று எச்சரிப்பதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வன்னியருக்கு எதிரான மனோபாவத்தை, வன்னியர்களுக்கு எதிரான மனநிலையை, வன்னியர்கள் மீது வன்மத்தை இன்றைய திமுக முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய மந்திரி பிரதிநிதிகளும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். இதை பற்றி பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நெருப்பிலே கை வைத்திருக்கிறது திமுக அரசு, அந்த நெருப்பு இவர்களை சுடாமல் விடாது என்று எச்சரித்திருக்கிறார். வேண்டுமென்று திட்டமிட்டு செய்தி நிறுவனங்களை மிரட்டி பொய்யான செய்திகளை பரப்புகின்ற வேலையை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான விளைவுகளை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்று கடுமையாக காட்டமாக எச்சரித்திருக்கிறார் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, வன்னியர்கள் இந்த நாட்டிலேயே வாழக்கூடாது என்பதிலே இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ஸ்டாலினை தூண்டிவிட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவரும் வன்னிய விரோதிகளாக, வன்னியர்களுக்கு எதிரிகளாகவே இருக்கிறார்கள். திமுகவில் வீரபாண்டி ஆறுமுகம் என்கின்ற ஒரு வன்னிய சமூக தலைவர் இருக்கும் வரை அடங்கி கிடந்த இந்த அமைச்சர்கள், அடங்கி கிடந்த ஆண்மகனாக இல்லாமல் அடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் திமுகவிலே இன்றைக்கு கோலேச்சி கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு எதிரான மனநிலையை கொண்ட, வன்னியர்கள் மீது வன்மத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற பொன்முடி, ஏவா, வேலு போன்ற எடுபடிகளே இன்றைக்கு திமுகவை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய ஆலோசனையின் பேரில் வட தமிழகத்தில் வன்னியர்களை முற்றிலும் ஒழித்து விட வேண்டும் என்பதற்காகவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாது, வன்னியர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குகின்ற வகையில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்திவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவுதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டிலே 5 அல்லது 6% தான் கல்வி வேலை வாய்ப்பிலே கிடைத்திருக்கிறது. அதை திரித்து கூறி, பொய்யாக கூறி பித்தலாட்ட பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர்களாகவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு பொய்யான தகவலை கொடுத்து அதை பல ஊடகங்களிலே பரவவிட்டு, ஊடகங்களிலே சில எடுபிடிகளை, ஏவலாட்களை, சில வாடகை வாயன்களை, சில வயிறு வளர்க்கும் ஈன பிறவைகளை விட்டு வன்னியர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் கெடுப்பதற்காகத்தான் 10.5% இடஒதுக்கீடு கேட்கிறார் என்று எந்த சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிறாரோ அந்த தலைவர் டாக்டர் ஐயாவின் மீது அவதூறை கிளப்ப வேண்டும், பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டும், அதன் மூலம் வன்னியர் சமுதாயத்தை குழப்ப வேண்டும், வன்னியர் சமுதாயத்தை குழப்பிவிட்டு அந்த குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்க வேண்டும் என்ற அந்த நரி தந்திரத்தில், அந்த அயோக்கியத்தனமான நடைமுறையில் திமுக இறங்கி இருக்கிறது. திமுக அரசு அந்த வேலையை முழுமூச்சாக செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை ஊடகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் சில ஈன பிறவிகள் இப்பொழுது தன்னை ஊடகவியலாளர்கள் என்று காட்டிக்கொண்டு வன்னியர்களுக்கு எதிரான மனோபாவத்துடன், வன்னியர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி அவதூறாக, தவறாக, மிக மோசமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி காத்திருக்கிறது. காலம் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். அந்த ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக மக்கள் மன்றத்திலே வந்து நின்று அவமானப்பட்டு இவர்கள் பேசிய அந்த பொய் பிரச்சாரத்திற்காக, இவர்கள் கட்டவிழ்த்து விட்ட அந்த அயோக்கியத்தனத்திற்காக பதில் சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மீண்டும் 1987 ஆண்டில் இருந்த வன்னியர் சங்க பிரமுகர்களை போல விஸ்வரூபம் எடுக்கின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது பேசியவனெல்லாம் வாயை பொத்தி கொண்டு தெருவோரத்தில் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கும், அல்லது தமிழகத்தை விட்டு ஓட்டம் பிடிக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்து இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.